5 levels of audition நாங்கள் பண்ணோம். எல்லாத்துலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா மணி சார் வந்து என்னோட படத்தில் நடிக்கிறியாதா அப்படின்னு கேட்டார். நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கமல் சார் என்னை கேசரி இருந்தா கூப்பிடுவார் ஸ்பாட்டில். ஏன்னா டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ்லலாம் போய் ஏறி டக்குன்னு பேப்பர் போட்டு டக்குன்னு எடுத்து டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்து அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கண்டினியூட்டி நான் மறந்துட்டேன்னா கமல் சார் இருக்கார்ல அவர் வந்து அது இப்படி தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்டிங் மணிரத்னம் சார்கிட்ட, மியூசிக் ஏ ரஹ்மான் சார்கிட்ட. இப்போ வளர்ந்துருவப்பிள்ளைய பெரிய ஹீரோ வளர்ந்துருவப்பிள்ளைய சீக்கிரம். ஆமாம் அதான் தெரியும். ஹாய் கேசவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். என்ன படம் பார்த்துட்டிங்களா? படம் பார்த்துட்டோம். எப்படி இருக்குது படம்? சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. யாரோட போய் பார்த்தீங்க? என்னோட அப்பா அம்மா அதுக்கப்புறமா என்னோட அம்மா. படத்தில் ஃபுல்லாக என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? என்ன படத்தில் எனக்கு பிடிச்சதே அந்த ஃபஸ்ட்டு அண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தானே நானும் வருவேன். அதனால் எனக்கு பிடிச்சது. ஓகே ஓகே. அந்த க்ரௌடெல்லாம் பார்த்தியா தேட்டரில் அந்த செலிப்ரேட் பண்ண ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணது அந்த எப்படி இருந்தது? ஃபுல்லாக கேமரா வச்சுட்டே இருந்தாங்க. கேமரா வச்சு வீடியோலாம் எடுத்து. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது எல்லாம் கத்தும்போது எப்படி இருந்துச்சு அதோட செலிப்ரேஷன் உங்களுக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? நானும் கற்றுனேன். ஓகே. இந்த படத்தில் எப்படி இந்த ஆடிஷன் போனீங்களா? எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? எந்த மாதிரி ஆடிஷனில் எப்படி செலக்ட் பண்ணாங்க? எங்களுக்கு 5 levels of audition நாங்கள் பண்ணோம். எல்லாத்துலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா மணி சார் வந்து என்னோட படத்தில் நடிக்கிறியாதா அப்படின்னு கேட்டார். நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா செலக்ட் ஆகிட்டேன். ஆடிஷன்லேயே சொல்லிட்டாங்களா? ஆடிஷன் அப்போ 5 levels பண்ணல. அது முடிச்சுட்டேன். எல்லாமே நான் நல்லா பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொன்னேன். யார் மூலியமாக ஆடிஷன் போனீங்க? ஷரண்யா அக்கா இவங்க காஸ்டிங் இருக்காங்களே அவங்க மூலியமாக வந்தேன். ஓகே ஓகே. அப்போ என்ன சொன்னாங்க? செலக்ட் ஆனது ஃபேமிலியில் மம்மி டாடியில் என்ன சொன்னாங்க? செலக்ட் ஆனது சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து. ஓகே. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கமல் சாரோட நீங்கள் நடிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு? கமல் சார் எதுவும் பாராட்டுவார் டெய்லியும் இல்லை திட்டுவாரா? இல்லை திட்டலாம் மாட்டார். ரொம்ப கைண்டாக இருப்பார். கமல் சார் என்னை கேசரி இருந்தா கூப்பிடுவார் ஸ்பாட்டில். ஓ, மணிரத்னம் சார் என்ன கூப்பிடுவார்? மணிரத்னம் சாரும் அவர் நாங்கள் 2 பேரும் காம அப்படியே. மணிரத்னம் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க ஒரு இதில், எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அவர்? இல்லை அவர் சாஃப்டாக தான் இருக்கார். எல்லாருமே சாஃப்டாக தான் இருந்தாங்க செட்டில். ஓகே ஓகே. இந்த படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத ஏதாச்சும் உங்களுக்கு இது? எனக்கு அந்த சீன் அந்த என்னது நான் அப்பா அப்பான்னு கத்துவேன். அந்த சீன் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த பாட்டை நான் தூக்குற சீன் இருக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும். அந்த பாட்டு தூக்கிட்டு இருப்பேனா அதில் கமல் சார் வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாரு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக தண்ணி வச்சு அது ஒரு மாதிரி இங்கே பிடிச்சிக்கிச்சா. அதுக்கப்புறமா கமல் சார் மசாஜ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன்னா அவர் ஓகேன்னு அப்படி சொல்லி அவர் பாட்டு பிடிச்சிட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விட்டு இருந்தார். உனக்கு மசாஜ் பண்ணாரா கமல் சார்? ஓகே. இந்த படத்துக்காண்டி நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க? வீட்டில் உட்காந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த படத்துக்காண்டி? வீட்டில் நாங்கள் நடிச்சு பாட்டோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஆடிஷன்லேயும் பண்ணி பார்த்தோம். அந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்ச நாள் ஒரு மந்த்து 10 days அந்த மாதிரி எனக்கு ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தது. புதுசாக அப்போ தான் 10 days கற்றுக்கிட்டீங்க ஸ்கேட்டிங்? இல்லை ஸ்கேட்டிங் வந்து அப்போ எனக்கு ஒரு ஷார்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கேட்டிங்கில். அதனால அதுக்கு நான் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஆமாம். எல்லோரும் எப்படா படம் ரிலீஸ் ஆகும் சூப்பராக. அதுக்கப்புறமா நான் ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் போகும்போதுல அவங்க இருக்காங்களே அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கை போட்டு என்னடா இவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. டீச்சர்ஸ்க்குலாம் தெரியுமா? ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இந்த படத்தில் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். எந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களாம்? அவங்க எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போது த்ரிஷா மேம், சிம்பு சார் எல்லாத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசியிருக்கீங்க? அவங்க 2 பேரையும் நான் பார்த்ததில்ல. ஆனால் கமல் சார் கூட தான் எனக்கு ஷார்ட். ஏன்னா நான் சிம்பு சாரோட சின்ன வயசு தான் பண்ணுறேன். அதனால எனக்கு அவர் கூட மோஸ்ட்லி இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு எந்தெந்த இப்போ படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்திருக்கா? இன்னும் 2 படம் நான் வந்திருக்கேன். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு பிளான்லாம் என்ன இருக்குது? நீங்கள் ஹீரோவாக போக போகிறீங்களா? உங்களுடைய இல்லை படிப்புலேயே எஜுகேஷன் தான் முக்கியம்னு போக போகிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. நான் மியூசிக்கும் நான் பண்ணுவேன். மியூசிக்கில் கிரேட் 5 பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதை சொல்லுங்களேன். நான் மியூசிக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஆக்டிங் மியூசிக். அது பெரிய ஹீரோட நடிச்சிட்டீங்க, உலக நாயோட நடிச்சிட்டீங்க. அடுத்தது மோஸ்ட்லி இந்த 2ல் தான் மோஸ்ட்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஆடிஷன் நடந்துச்சுல? எத்தனை கேட்டகரி நடந்துச்சுன்னு சொன்னீங்க? 5 level தானே? ஆமாம். 5 level என்ன மாதிரிலாம் இருந்துச்சு?
ஃபர்ஸ்ட் அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த அழுகிற ஷாட் இருந்தது, அது பண்ணேன். படம்ல வந்து ஸ்கேட்டிங் போர்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு ஒரு பாய் நியூஸ் பேப்பர் பாய் கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி என்னோட அப்பாவும் அந்த ட்ரைனிங் வந்தார். வந்துட்டு நாங்கள் போட்டுருந்தோம், உள்ளுக்குள்ளெல்லாம் போய் டக்குன்னு ரன் பண்ணி டக்குன்னு இப்படி போட்டோம். ஆனால் எனக்கு மட்டும் இப்படி போட்டேன்னா திரும்ப ஏகிட்டே வருது. ஆனால் அந்த அண்ணா போட்டாங்க அப்படியே உள்ளே போயிடுச்சு. எப்படி 5 o'clock எந்திரிச்சிட்டியா? டெய்லி எத்தனை நாள் அது மாதிரி ட்ரைனிங் பண்ண? ஒரு 10-20 days அந்த மாதிரி. 5 o'clock எழுந்திரிச்சு பேப்பர் போட்டு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. அப்போல்லாம் அது ஒரு மாதிரி அட்வென்ச்சராக இருந்தது. ஏன்னா டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ்லலாம் போய் ஏறி டக்குன்னு பேப்பர் போட்டு டக்குன்னு எடுத்து டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்து அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இது டீமுக்கு தெரியுமா? கமல் சாருக்குலாம் தெரியுமா இது மாதிரி பண்ணியிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? 5 o'clock எழுந்திரிச்சு நான் பேப்பர் போட்டேன் ஸ்ட்ரீட்டு எல்லாம். இல்லை எனக்கு தெரிஞ்ச அது அவர்கிட்ட தெரியாது. ஆனால் நாங்கள் ஜென்ரலாக பேசிட்டு இருப்போம். கமல் சார் என்ன தான் பேச வாய்ப்பு இருந்துச்சு அவங்களுக்கு உள்ள? அவர் கூட தானே நான் நடிச்சிருப்பேன். இப்போ பிரேக்கில் வரும்போது தான் நாங்கள் சும்மா பேசிட்டு இருப்போம். என்னென்ன பேசுவீங்க? கமல் சார் உங்கள்கிட்ட என்ன பேசுவார்? லாங்குவேஜ் பற்றிலாம் நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோம், ஹிந்தி அந்த மாதிரிலாம் லாங்குவேஜ். ஓகே, உங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு படத்தில்? ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்க, இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு? ட்ரைனிங்லலாம் இருந்தது. அப்போ ஸ்கேட் போர்டு வந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸும் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தோம் உங்களுக்கு. நீங்கள் பேப்பர் போடும்போது இதில் சைக்கிளில் போய் போடுவீங்களா? எப்படி அது நாங்கள் தனியாக பண்ணுவோம். ஸ்கேட் போர்டில் நாங்கள் தனியாக ஓட்டி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுலேயே பண்ணிக்கிட்டு நீங்கள் பேப்பரும் போடுவீங்களா? ஆமாம், அது வந்து மூவியில் வந்துடும். நாங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்துருச்சு. அப்படியே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கண்ணுக்குட்டி தொடலாம் நீங்கள் ஏதோ பயந்தீங்களாமே? ஆமாம், அது 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 என்னது மூவியில் வரல. அதில் கண்டினியூட்டி நான் மறந்துட்டேன்னா கமல் சார் இருக்கார்ல, அவர் வந்து அது இப்படி தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்குட்டியை நான் தொட்டணும். அது ஒரு மாதிரி இதாக இருந்தது, லைட்டாக ஒரு மாதிரி ரெட் கலரில் பிளட் இருந்தது. அது நான் லைட்டாக ஒரு மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறமா பரவாயில்ல ஷார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தொட்டுட்டேன். உனக்கு யாரெல்லாம் ஷூட்டிங்கில் அந்த ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ண? அந்த மேக்கப் போடுறவங்க அந்த மாதிரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா உனக்கு? ரஞ்சிதம்பாடி சார் தான் எனக்கு மேக்கப் போட்டார். எனக்கு இங்கே இங்கே எனக்கு மேக்கப் போடுவாங்க அந்த இதில். இங்கே எனக்கு காயப்பட்டிருக்குமா அந்த சீனில். அங்கே ஒரு மாதிரி மேக்கப் டெஸ்ட்டுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்களா. அதுக்கப்புறமா மேக்கப் டெஸ்ட்டுக்கு ஒரு 2 hours 3 hours பண்ணியிருப்பாங்க மேக்கப்பு. நான் ஸ்லோவாக அப்படியே நான் பண்ணிருக்கேன். அப்படியே பண்ணிருந்தேன், ஸ்லோவாக பண்ணிருந்தாங்க. இங்கே ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கிழிச்சிட்டு இங்கே ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ரத்தம் போட்டாங்களே லைட்டாக. போட்டதுக்கப்புறம் என்னென்ன தெரியல, அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு. ஓகே, நீங்கள் எத்தனை டேக் வாங்குனீங்க? டேக்லாம் அடிக்கடி வாங்கிட்டு இருப்பீங்களா இல்லை ஒரே டேக்லாம் நடிச்சு முடிச்சிட்டிங்களா? இல்லை, மோஸ்ட்லி நான் வந்து ஒரு டேக்கு 2 டேக்லேயே நான் முடிச்சிடுவேன். நீங்கள் என்னென்ன படம் வரைக்கும் நடிச்சிருக்கீங்க? ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடு நான் நிறையாவே பண்ணியிருக்கேன். யாரோடலாம் பண்ணியிருக்கீங்க? யாரோட பண்ணியிருக்கேன்னு அது மோஸ்ட்லி இல்லை. அது MS பாஸ்கர் சாரோட பண்ணியிருக்கேன். ஆயில் அதுக்கப்புறமா சீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் நிறையாவே பண்ணியிருக்கேன். நிறையா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா எந்த ஹீரோவில் நடிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குது? தனுஷ் சார் தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோ. எனக்கு எல்லா ஹீரோயிலையும் நடிக்கணும். ஆனால் எனக்கு அது என்னது நான் ஃபஸ்ட்டு படம் ஒன்று பார்த்ததே நான் தனுஷ் சாரோட படம் தான். என்ன படம்? கொடி. அதில் த்ரிஷா மேடம் இருந்திருப்பாங்களே? ஆமாம், அதில் இருந்திருக்காங்கல்ல. ஓ, அந்த படத்தில் பார்த்தா தனுஷ் சார் பிடிக்குமா? அந்த அதில் ஃபஸ்ட்டு பாட்டல அப்படியே எனக்கு தனுஷ் சாரை பிடிச்சிருச்சு. ஏன், என்ன ரீசன்? எதனால பிடிச்சி டக்குன்னு? தெரியல, எதுவுமே தெரியாமல் டக்குன்னு பிடிச்சிருச்சா? இல்லை தெரியல, ஆனால் எனக்கு அவங்களோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். ஓகே, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படம்? காமெடி படம் பார்ப்பீங்களா இல்லை பேய் படம்? இந்த மாதிரி கேட்ட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? டிவியில் பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஃபேவரட்டில் எது? காமெடி அண்ட் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர். நீ ஸ்கூல்லையும் நல்ல பையனா இருப்பியா? சமத்து போயா இல்லை சேட்டை பிடிச்சவனா? அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாட்டி நிறையா கூட்டு. ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்ட்டு? சொல்லுவாங்களா இது அடங்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அடிச்சுக்கிறான், அப்படி சொல்ல மாட்டாங்க. அதோட ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்க. படிக்கிறான், நல்ல பையனா இருக்கு அப்படியா? ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மை அப்புறம் கேட்பேங்க, அம்மா கிட்ட கேட்பேன் நான். கேட்டுருங்க. ஏய், இவ்வளோ நல்ல பையனா உண்மையா? ஆமாம். ஓ, நீ பார்த்தாலே தெரியல. எனக்கு தெரியலையே. இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து இந்த ஃபேன்ஸ், இப்போ நான் விஜய் ஃபேன்ரா, நான் ரஜினி ஃபேன்ரா, கமல் ஃபேன், அதெல்லாம் அடிச்சுக்குவீங்களா? சண்டை ஃபைட் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நான் இவனோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கல. ஓகே ஓகே.
ஓகே நீங்கள் என்ன ஃபேனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எந்த ஃபேனு? யார் ஃபேன்? கமல் சாரா? ஆமாம், எனக்கு நான் எல்லாரோட ஃபேன் தான். ஆனால் நான் இப்போ வந்து எனக்கு தக்லீஃப் வைப்பில் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு கமல் சார், சிம்பு சார் அந்த மாதிரி தான். ஓகே, உங்கள் ஸ்டடீஸ் பற்றி இப்போ போமா? இப்போ என்ன படிக்கிறீங்க? நான் 4th படிக்கிறேன். அப்படியா? இப்போ போகிறீங்களா இல்லை? இல்லை, இது 3rd to 4th. இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா? இன்னைக்கு தேட்டருக்கு போயிருக்கீங்க? ஆரம்பமே தேட்டரில் போயிருக்கீங்க. இன்னைக்கு லீவ் போட்டாச்சு ஸ்கூல். இப்போ ஷூட்டிங் போகும்போது ஸ்கூலில் என்ன பர்மிஷன் கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஸ்கூல் அவங்க பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் போடுவோம், நாங்கள் ஷூட்டுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு. எத்தனை நாள் லீவ் போட்டீங்க? என்ன அந்த தக்லீஃப் ஷூட்டிங் போது தான். அப்போ ஒரு 10 days 11 days அந்த மாதிரி லீவ் போட்டுருப்போம். அந்த டைமில் எக்ஸாம்லாம் இல்லை? ஆமாம், எக்ஸாம் இல்லை தான். எக்ஸாம் 10 days லீவ் போட்டீங்க, எக்ஸாமில் பாஸ் ஆனீங்களா? அடுத்த வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்களா? அதெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி நான் லீவ் போட்டாலுமே நான் 90க்கு மேலே வாங்கிடுவேன். எப்படி ஹோம்ஒர்க்லாம் முடிப்பீங்க? 10 days ஹோம்ஒர்க்லாம் வந்துச்சு இல்லை நடுவில்? அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பி விடுவாங்க. நான் அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பிரேக்லாம் கிடைக்கும், அப்போ ஃப்ரீயாக தானே இருப்பேன். ஆமாம், அப்போ வந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுவேன். எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டே இங்கே ஹோம்ஒர்க்? அப்படிலாம் கிடையாது. மேக்கப் போடுற சமையல அப்படியே நான் சைடில் எடுத்து வச்சிருவேன். அங்கே மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இந்த மாதிரி ஹோம்ஒர்க் இருக்குடா அதெல்லாம் பண்ணுறான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க? அது ஓகே, என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு ஸ்கூலே ஃப்ரெண்டு தான். ஓ, ஸ்கூலே ஃப்ரெண்டா? நீ இந்த ஸ்கூலில் ஏதாச்சும் ப்ரோக்ராம் வரும்ல, ஃபெஸ்டிவல் ஏதாச்சும், இந்த பொங்கல் அந்த மாதிரி இல்லை, நீ இப்போ உன் பேர் வருமா அந்த லிஸ்ட்டில்? நான் கேஸை வந்து மியூசிக் வாசிக்க போகிறான், டான்ஸ் ஆட போகிறான், அந்த மாதிரி லிஸ்ட்டில் வருமா பேர்? இல்லை, அது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் அப்படியே சொல்லிடுவேன், இந்த மாதிரி நான் போக போகிறேன் பை. என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க ஸ்கூலில் இது வரைக்கும்? ஸ்கூலில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், அது என்னது, ஒரு ஸ்பீச்லாம் பண்ணியிருக்கேன், ஸ்பீச்சு. அதுக்கப்புறமா பியானோவில் வந்து எனக்கு இது அது என்னது, பியானோவில் வந்து யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க வாங்கணும்னு சொன்னாங்களா. எனக்கு தெரிஞ்சதா அந்த குறை ஒன்றும் இல்லை சாங் இருக்குல்ல, அதுதான் வாசிக்க சொன்னாங்க. அது வாசிச்சிட்டேன் கரெக்டாக கார்ட்ஸ்லாம் போட்டு. ஓகே, இப்போ மியூசிக் எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? நான் அந்த இதில் படிச்சிருக்கேன், கேஎம். ஓகே, ஏ ரஹ்மான் சார்ட்டு. ஆக்டிங் மணிரத்னம் சார்ட்ட, மியூசிக் ஏ ரஹ்மான் சார்ட்ட. இப்போ வளர்ந்துருவப்பிள்ளைய, பெரிய ஹீரோ வளர்ந்துருவப்பிள்ளைய சீக்கிரம். ஆமாம், அதான் தெரியுமே. ஓகே, இப்போ அடுத்தது டான்ஸ் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? டான்ஸ் வந்து யுவராஜ் மாஸ்டர் கிட்ட கற்றுருக்கேன். ஸ்கூலில் எப்படி இந்த ஹேர் ஸ்டைலை வளர்க்க விட்டாங்க உங்களை? நாங்கள் பிரின்சிபல் கிட்ட நாங்கள் லெட்டர் வாங்கி டீச்சர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டெல்லாம் பிடி மாஸ்டர் திட்டுவாங்க, என்னடா இவ்வளோ ஹேர் வச்சுருக்கேன், நீ நாளைக்கு கட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. நாங்கள் பிரின்சிபல் பர்மிஷன் வாங்கிட்டோம். சரி ஓகே போ அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அப்படியே எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? யார் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு மெயின்டைன்? வீட்டில் என்ன அப்பாவா அம்மாவா எப்படி இந்த ஸ்டைல் தான் வச்சுக்கணும், நீ இந்த இப்போ காலேஜ் தலை குளிக்கணும், என்ன வைக்கணும், யார் சொல்லுவா? அம்மா தான் மோஸ்ட்லி, அப்பாவும் இருப்பாங்க. ஓகே, அப்பா எந்த அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பார்? அப்பா மோஸ்ட்லி சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க நிறையா. ஓகே, நம்ம உன்னை பற்றி நிறையா ஸ்கூல் லைஃபு, ஆக்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னும் பல ப்ராஜெக்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல படங்கள் உன்னை பார்ப்போம், ஸ்க்ரீனாக ஹீரோவாக பார்ப்போம் உங்களை. ஓகேவா? தேங்க்யூ. இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சூப்பர், தேங்க்யூ. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. June 5 இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.